எனக்கு எப்போவுமே என்னென்னா நம்ம வடிவேலு சினிமாவில் நடிக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, அவர் இல்லாத இடத்த நாங்கள் நிரப்புறதுக்கு 3-4 பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எச் ராஜா, நம்ம பாரதிய ஜனதாவுடைய தலைவர், தமிழிசை, எல் முருகன் இவங்கெல்லாம் 4 பக்கமும் 4 கால் ஷீட் போட்டு வடிவேலோட இடத்த நிரப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக ராஜவேல் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தா அந்த காலத்தில் என் குழந்தை டாக்டர் ஆகணும், என் குழந்தை போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், என் குழந்தை கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஆனால் நம்ம அடாவடி பாரதிய ஜனதா தலைவர் இருக்கார் பாருங்க, அவருடைய நடவடிக்கை, ஆணவம், திமிரு, மொழி இதெல்லாம் பார்த்தா ஜென்மத்திலையும் குழந்தைங்களை ஐபிஎஸ் படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். இப்படிலாம் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறத விட பேசாமல் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸோட நிறுத்திட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்பான். இந்த தமிழிசை இருக்கு பாருங்க, குமரியானந்தனுடைய வாழ்நாளில் அவர் வாழும் காலத்திலே அவமானப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்துக்கிட்டு ஒரு சட்டவிரோதமாக நான் கையெழுத்து வாங்க போகிறேன்னு சொல்லி சட்டவிரோதமாக போய் கும்பலை கூட்டி ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற இடத்துல 4 கான்ஸ்டபிள் சுத்து போட்டு நிற்கிற இடத்துல நடுமத்தில் இப்படி நிற்கிது. அங்கேருந்து கலடா பண்ண ட்ரை பண்ணுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு தீவிரவாதி போல் எல்லாரும் சுற்றிட்டு நிற்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையெழுத்து வாங்குறோம், நான் நீங்கள் கையெழுத்து வாங்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த அம்மாவை பார்த்தா யாருக்காவது டாக்டர் ஆகணும்னு ஆசை வருமா? அரசியல் பேராசையினுடைய அடையாளம் தமிழிசை. வாழும் காலத்தில் குமரியானந்தனை கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பவர் தமிழிசை. தமிழிசைன்னு அவர் என்னைக்கு பேர் வச்சாரோ குமரியானந்தன் வாழ்நாளில் மறக்கவே மாட்டார்.